வணக்கம். இது பதிவு நியூஸ் டாட் காமின் செய்திகள். இன்றைய செய்திகளில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பியால் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருக்கின்றது. திருகோணமலை கெம்பா கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வாள்கள் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றது. போலீஸ் அதிகாரியை சுட்ட சந்தேக நபர் தொடர்பிலே ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. அதேபோல ஜனாதிபதி தலைமையகத்தில் பலுசக்தி அமைச்சின் கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் சர்வதேச செய்தியாக மோசமான காற்று தரம் கொண்ட நகரங்கள் முதலிடம் பிடித்திருக்கிறது கனடாவின் டொரண்டோ. இது தொடர்பான செய்திகளைத்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். முதலிலே இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் தொடர்பிலே செய்தியை பார்க்கலாம். அரசு அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் அர்ச்சுனா வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே தான் அர்ச்சுனா என்பியினால் அமைதியின்மை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அரசு அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேற்றியிருக்கிறார்கள். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அதாவது இன்று காலை 16/7/2026 கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்திலே இடம்பெற்றிருக்கிறது. ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் கடற்தொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதிலே பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், கருணாநாதன், இளங்குமரன், இராமநாதன், அர்ச்சுனா, பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், திணைக்கள அதிகாரிகள், பணிப்பாளர்கள் என்று பலர் இந்த கூட்டத்திலே கலந்திருக்கிறார்கள். இதன் போதுதான் கல்வி, சுகாதாரம், வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கு. குறித்த கூட்டத்திலே விவசாயம் தொடர்பில் ஆராயப்பட்டது. இதன் போதுதான் கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் விவசாய செய்கை தேசிய வேலை திட்டத்தில் முறைகேடு இடம்பெற்றதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் தான் விமர்சன கருத்துக்களை முன்வைத்த அர்ச்சுனா கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்தமையால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட வருகை தந்திருந்த அதிகாரிகள் போலீசாரின் பாதுகாப்புடன் வெளியேற்றியிருக்கிறார்கள். இதனால் குறித்த அபிவிருத்தி குழு கூட்டம் அதிகாரிகளின் வெளியேற்றத்தினால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. திருகோணமலை உப்புவெளி பகுதியில் ஆபத்தான வாள்கள் மற்றும் ஐஸ் போதை பொருட்களுடன் பிரதான பாதாள உலக குழு தலைவராக கருதப்படும் கெம்பா என்பவர் உட்பட 3 சந்தேக நபர்களை விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். உப்புவெளி மின்சார நிலைய வீதியிலே மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையிலே தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரான கெம்பாவிடமிருந்து தான் 16 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 2 கூர்மையான வாள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 2வது சந்தேக நபரிடமிருந்து 8 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 3வது சந்தேக நபரிடமிருந்து 7 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டிருக்கு. ஆரம்பகட்ட விசாரணையிலே குறித்த குழுவினர் திருகோணமலை பகுதியில் தான் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்திருக்கின்றது என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினருக்கு எதிராக ஏற்கனவே 2 கொலை வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும், பொதுமக்களை அச்சுறுத்தி பணம் பறிக்கிறது மற்றும் போதைப் பொருளை கடத்தல் தொடர்பான பல வழக்குகள் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதாகவும் போலீஸ் சொல்லியிருக்கு. கைது செய்யப்பட்ட 3 பேரும் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் சட்ட நடவடிக்கைகளுக்காக உப்புவெளி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் அதிகாரியை ஒரு சந்தேக நபர் சுட்டிருக்கின்றார். கட்டநாயக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் போலீஸ் அதிகாரி ஒருவருடன் மல்லு கட்டி அவற்றை துப்பாக்கியை பறித்து மற்றொரு அதிகாரி மீது ஒரு துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு அவர் தப்பியோடி இருக்கிறார். பல முக்கிய தகவல்கள் இது தொடர்பிலே வெளியாகி இருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போதுதான் இந்த தகவல்கள் தெரிய வந்திருக்கு. சந்தேக நபரை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் இணைந்து விசேட நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்த நிலையில நீர்கொழும்பு பிராந்திய குற்றவியல் பணியகத்தின் அதிகாரிகள் குழு ஒன்றால் திவிலப்பட்டிய பகுதியில் வச்சுத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்யக்குள்ள 31 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. சந்தேக நபரிடம் இருந்த போலீஸ் அதிகாரியின் துப்பாக்கியும் கொள்ளையடிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கு. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் திவிலப்பட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் என்றும்
41 வயதுடையவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இவர் 2008ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை சிவில் பாதுகாப்பு படையின் கட்டநாயக்க நகர் பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றியவர் என்றும் விசாரணை அதிகாரிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்குள்ளான போலீஸ் அதிகாரி நீர்கொழும்பு வைத்தியசாலையிலும், தாக்குதலுக்குள்ளான மத்திய போலீஸ் அதிகாரி மினுவாங்குட வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்றும் போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். நெடுந்தீவு, அனலைதீவு மற்றும் நைனா தீவு ஆகிய தீவுகளை பசுமை பலசக்தி தீவுகளாக மேம்படுத்த அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார். பலசக்தி அமைச்சு தொடர்பில் 2026ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ்தான் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு முந்தைய கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று, அதாவது 15/7/2026 அன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கு. பலசக்தி அமைச்சினால் 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டிலே தான் கீழ் இந்த விடயம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், முன்னேற்றம், இந்த ஆண்டின் நிறைவு செய்யக்கூடிய திட்டங்கள், அடுத்த ஆண்டுக்கான நிதி தேவைகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டிருக்கு. நெடுந்தீவு, அனலைதீவு, நைனாதீவு ஆகிய தீவுகளில் தற்போது செயல்பாட்டில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க பலசக்தி கட்டமைப்பு திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து தான் இதன்போது ஜனாதிபதி கேட்டறிந்திருக்கிறார். அந்த தீவுகளை பசுமை பலசக்தி தீவுகளாக அபிவிருத்தி செய்யவும் மேம்படுத்தவும் கவனம் செலுத்த சொல்லி அதிகாரிகளுக்கு அவர் ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருக்கிறார். ஜெய்கா நிதியுதவியின் அதுக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்டு கடந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இடையில் நிறுத்தப்பட்ட பலசக்தி திட்டங்களை மேலும் ஆரம்பிப்பது குறித்தும் இதன்போது அவர் கவனத்தை செலுத்தியிருக்கிறார். அதற்கான 2027ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி தேவைகள் குறித்தும் அதிலே அவர் கலந்துரையாடி இருக்கிறார். தற்போது செயல்பாட்டில் உள்ள கொலன்னாவில இருந்து கொழும்பு துறைமுகம் வரையிலான 2வது நிலத்தடி மின் விநியோக பாதை, சம்பூர் கப்பல் துறை மின் விநியோக அபிவிருத்தி திட்டம், புதிய கபரணை கப்பல் துறை மின் விநியோக அபிவிருத்தி திட்டம், பாதுக்கை 220 கிலோவாட் மின் விநியோக உபநிலையம், கூரைகளில் பொருத்தப்படுகின்ற சூரிய சக்தி சேமிப்பு மற்றும் மெய்நிகர் நிகர அளவீட்டு திட்டம் உள்ளிட்ட தற்பொழுது செயற்படுத்தப்படுகின்ற மற்றும் எதிர்காலத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ள பிரதான திட்டங்கள், முன்னேற்றம், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி கேட்டிருக்கிறார். அதேபோன்று எரிபொருள் துறையில் தற்போது செயல்பாட்டில் உள்ள முக்கிய திட்டங்களான குலன்னாவை எண்ணெய் களஞ்சிய தொகுதியில் புதிதாக 6 எண்ணெய் தாங்கிகளை அமைக்கின்றது தொடர்பாகவும், முத்துராஜவல எரிபொருள் களஞ்சிய தொகுதியில் புதிதாக 2 எண்ணெய் தாங்கிகளை அமைக்கிறது மற்றும் எரிபொருள் வசதிகளை விரிவுபடுத்துகின்ற திட்டம், குலன்னாவை எண்ணெய் களஞ்சிய தொகுதியில் உள்ள தாங்கிகளை புனரமைக்கிறது, குலன்னாவை எண்ணெய் களஞ்சிய தொகுதியின் 7வது வலயத்தில் எரிபொருள் நிரப்பும் வசதிகளை மேம்படுத்துறது உள்ளிட்ட 14 திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நிதி தேவைகள் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்திருக்கிறார். இந்த அனைத்து திட்டங்களையும் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்து மக்களுக்கு அதன் பலன்களை பெற்றுக் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை மேலும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் மற்றும் பலசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக, தொழில் அமைச்சரும் மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜேந்த பெர்னாண்டோ, பலசக்தி பிரதி அமைச்சர் அர்கம் இல்யாஸ், ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி, இலங்கை முதலீட்டு சபையின் தலைவரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகருமான துமிந்த குலங்கமுவா, பலசக்தி அமைச்சின் செயலாளர், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபொன்சு, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்சன சூரிய பெரும ஆகியோரும் நிதி அமைச்சு மற்றும் பலசக்தி அமைச்சுக்களின் உயர் அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுத்தான் இந்த விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அத்தோடு ஒரு சர்வதேச செய்தியையும் உங்களோடு நான் இணைத்துக் கொள்கிறேன். கனடாவின் மிகப்பெரிய நகரமான டொரண்டோ காட்டுத்தீண்ட புகையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காம். சுவிட்சர்லாந்தை சேர்ந்த காற்றுத்தர கண்காணிப்பு நிறுவனம் தான் இந்த விடயத்தை வெளியிட்டிருக்கு.
அந்த இந்த அறிக்கையில் உலகின் மிக மோசமான காட்டுத்தரம் கொண்ட பெரிய நகரங்களின் பட்டியலில் டொரண்டோ முதலிடத்தை பிடித்துள்ளது என்றும் சொல்லியிருக்கு. கனடாண்ட வடமேற்கு ஒன்டாரியோ பகுதியில் 100க்கு மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ தீவிரமாக எரிந்து வருகிறது என்றும், அங்கிருந்து வீசுகிற பலத்த காற்று மற்றும் அடர்ந்த புகைமூட்டம் தெற்கு நோக்கி நகர்ந்து ஒட்டுமொத்த டொரண்டோ நகரையும் சூழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. புகைமூட்டம் காரணமாக டொரண்டோவின் வானம் ஒளிரும் ஒரேஞ்ச் மற்றும் மங்கி போன மஞ்சள் நிறமாக மாறியுள்ளது என்றும், இதனால் நகரின் முக்கிய அடையாளமான சிஎன் டவர் கூட தெளிவாக தெரியாத அளவுக்கு புகை சூழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. காற்று மாசுபாட்டுடன் இணைஞ்சு டொரண்டோவில் கடும் வெப்ப அலையும் வீசி வருகிறது என்றும், நகரின் மையப்பகுதியில் வெப்பநிலை சுமார் 37.3 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழல் அமைப்பான எவின்டான்மென்ட் கனடா டொரண்டோவிற்கு மிக உயர்ந்த அபாய அளவை குறிக்கும் 10+ காற்றுத்தர குறியீட்டுடன் ஒரேஞ்ச் எச்சரிக்கையும் விடுத்திருக்காம். பொதுமக்கள், குறிப்பாக முதியவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் மற்றும் சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவசியமாக வெளியே செல்பவர்கள் முகக்கவசத்தை அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். காற்று மாசுபாடு காரணமாக நகரின் பல பொது நீச்சல் குளங்கள், கோடைக்கால முகாம்கள் மற்றும் புகழ்பெற்ற பீபா உலக கோப்பை ரசிகர் திருவிழா நிகழ்வுகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய பதிவு .com என்ற செய்திகளை உங்களோட நான் பகிர்ந்திருக்கிறேன். மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.